ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 5 மினிட்ஸ் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இம்மர்ஷன் ஹீட்டர் மேலே ஃபார்ம் ஆகிற சால்ட்டை வந்து எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக இம்மர்ஷன் ஹீட்டரில் இந்த மாதிரி சால்ட்டு ஃபார்ம் ஆகுறதை எல்லோரும் கவனிச்சிருப்பீங்க. இது எதனால் ஃபார்ம் ஆகுதுன்னா, தண்ணியில் இருக்கிற உப்பு வந்து இதை மேலே டெபாசிட்டட் ஆகிறதுனால இந்த சால்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. இது வந்து ஒரு ஸ்டேஜில் ரொம்ப திக்காக மாறி இப்படி இருக்க வேண்டிய ராடு வந்து அப்படியே திக்காக மாறிக்கிட்டே வந்து இதோட ஹீட்டிங் கெப்பாசிட்டியை வந்து ரொம்ப குறைச்சிடும். ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகும்னா, 10 நிமிஷத்தில் சூடாக வேண்டிய ஒரு பக்கெட் தண்ணி வந்து 20 நிமிஷம் வரையும் டைம் எடுக்கும். இதனால் உங்களுக்கு கரண்ட் கன்சப்ஷன் ரொம்ப அதிகமாக எடுக்க ஆரம்பிக்கும். இப்படி ஃபார்ம் ஆகிற சால்ட்டை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கெட் ஃபுல்லாக தண்ணி வேணும். அதுக்கப்புறம் நம்ம எந்த ராட்லேருந்து சால்ட் எடுக்க போகிறோமோ அந்த இம்மர்ஷன் ஹீட்டரை எடுத்துங்க. வீடியோ ஷூட்டுக்காக இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் நான் இப்போ வந்து இம்மர்ஷன் ஹீட்டரை செட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நம்ம சுவிட்ச் ஆன் பண்ண போகிறோம். இப்போது சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஹீட் ஆகிட்டுருக்கு. இது ஹீட் ஆகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஏன்னா ஓவராக ஹீட் ஆகிடுச்சுன்னா காயில் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். இது ஹீட் ஆகிட்டு இருக்கும்போது நல்லா நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னா அந்த சால்ட்டு வந்து நல்லா வெடிக்கிற மாதிரி ஒரு சவுண்டு வரும். அப்போ வந்த உடனே நீங்கள் ஆஃப் பண்ணிடணும். நல்லா உத்து பாருங்கள். அந்த சால்ட் வந்து அதிலேருந்து ஸ்ப்ளிட் ஆகி கீழே விழும். அப்போ டக்குன்னு வந்து ஆஃப் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், அது கீழே விழுது பாருங்கள். இப்போ வந்து நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். ப்ளக் வந்து பாயிண்ட்லேருந்து பிடுங்கிட்டேன். இப்போ வந்து இந்த இம்மர்ஷன் ஹீட்டரை சடனாக வந்து நம்ம அந்த சில் வாட்டரில் டிப் பண்ணோம். டிப் பண்ணிங்கன்னா அந்த சால்ட்டு வந்து தனித்தனியாக பிரிஞ்சு கீழே விழுந்துடும். எப்படி அழகாக விழுந்துருச்சு பாருங்கள். நல்லா விழுற வரைக்கும் நல்லா ஃபுல்லாக டிப் பண்ணி வைங்க. ஏன்னா ஓவர் ஹீட்டாக இருக்கும். கையில் படாமல் செய்யுங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். இதை ரொம்ப நேரம் ஹீட் பண்ண வைக்கக்கூடாது. ஜஸ்ட்டு அந்த சால்ட்டு அது உரிகிற மாதிரி தெரிஞ்ச உடனே நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு சடனாக இந்த பக்கெட்டில் டிப் பண்ணிடணும். இப்போ பாருங்கள் எவ்வளோ கிளியராக வந்து அந்த சால்ட் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போது அந்த பழைய ராட் திக்னஸ்க்கே நம்மளுக்கு வந்து வந்துடுச்சு. மொத்த சால்ட்டும் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. எக்ஸ்ட்ராவாக எங்கன்னா ஒட்டிகிட்டு இருந்ததுன்னா அதை வந்து நம்ம கட்டிங் பிளேயர் வச்சு ஈஸியாக ஜஸ்ட்டு அப்படி தேய்ச்சி விட்டோன்னாவே வந்துடும். பாருங்கள், உள்ளெல்லாம் கூட வந்து உங்களுக்கு எவ்வளோ அழகாக தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு. இவ்வளோ ஈஸியாக வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இது உள்ள பார்த்தீங்களா அந்த பிரிஞ்சு போன சால்ட்டு. நான் இது இப்போ கையில் எடுக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ சால்ட் அப்படியே தனித்தனியாக உறிஞ்சி கீழே விழுந்திருக்கு, அடியில் விழுந்திருக்கு. இவ்வளோ சால்ட்டும் வந்து மாவு மாதிரி தனித்தனியாக பிரிஞ்சு விழுந்துடுச்சு. டிப் பண்ணதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சின்னதாக சால்ட்டு உறிஞ்சி விழுந்தது. அதுதான் வந்து நம்மளுக்கு ஐடென்டிஃபிகேஷனு. இந்த மாதிரி சின்னதாக விரிஞ்சு விழும்போதே நம்ம வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் வந்து பக்கெட்டில் டிப் பண்ணணும். இப்போது சைடில் கொஞ்சமாக இந்த மாதிரி ஒட்டிகிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம கையிலே வந்து ரிமூவ் பண்ண முடியுதா பாருங்கள். ரிமூவ் பண்ண முடிஞ்சதுன்னா நீங்களே கையில் எடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு கட்டிங் பிளேயர் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். மோஸ்ட்டாக வந்து கையிலே வந்துடும். சிலதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆடாக இருந்ததுன்னா கட்டிங் பிளேயரில் லைட்டாக அப்படி வச்சு அழுத்தி தேய்ச்சிங்கன்னா வந்துடும். இந்த மாதிரி ஒரு சிம்பிளான மெத்தடில் சால்ட் ரிமூவ் பண்ணுறது தெரியாமல் நிறைய பேர் வந்து கரண்ட்டை வந்து வேஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு. உங்களுக்கு அது இல்லாமல் கரண்ட் வந்து ரொம்ப மிச்சமாகும். இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கையில் உரிச்சாவே இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸ்லாம் வந்துடும் பாருங்கள். இப்போ நான் கட்டிங் பிளேயரில்
லைட்டாக தட்டுறேன் பாருங்கள், அதில் லைட்டாக அப்படி தேய்ச்சாவே வந்துடுது. இப்படியும் நீங்கள் வந்து எடுக்கலாம். ரிமூவ் ஆகாத, ரொம்ப ஆடாக ரிமூவ் ஆகாத இடத்துல மட்டும்தான் நீங்கள் இது மாதிரி பண்ணணும். மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு அந்த பக்கெட்டில் டிப் பண்ணும்போதே வந்து எல்லாமே வந்து தனித்தனியாக பிரிஞ்சிடும். இதுக்கு அவசியம் இருக்காது. ஃபைனலாக நான் தண்ணி எல்லாத்தையும் கீழே ஊற்றிட்டு அந்த சால்ட்டு மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதுதான் அந்த இவ்வளோ சால்ட்டு வந்து அந்த இம்மர்ஷன் ராட் மேலே டெபாசிட் ஆகிருந்தது. அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். இது மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.